பொதுவாக பௌர்ணமி தினத்தில் மலை சார்ந்த இடங்கள், கடல் சார்ந்த இடங்கள், நீர்நிலைகள், கடல் நமக்கு மிகப்பெரிய அளவில் சந்திரனின் சக்தியை, ஒளியை ஈர்த்து கொடுக்கும். மதியாகிய சந்திர ஒளியில் நனைவதால் வாழ்வில் மதிநுட்பமும் செல்வ வளமும் கிடைக்கும். தமிழர்கள் வாழ்வில் பௌர்ணமியை கொண்டாடுவது என்பது பல்லாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் ஒரு நிகழ்வு. உற்றார் உறவினர் சொந்த பந்தங்களுடன் இணைந்து பொது வெளிகளில் மக்கள் ஆடல் பாடலுடன் கொண்டாடி மகிழ்வது, சித்திரான்னங்கள் எனப்படும் கிளறி எடுத்து வரும் உணவு வகைகளை பகிர்ந்து உண்ணுதல் மரபு. நிலாசோறு என்பது தொன்று தொட்டு வரும் நம் கலாச்சாரம் ஆகும். நிலவை காட்டி குழந்தைகளுக்கு உணவு ஊட்டி விடுதல், வீட்டு முற்றம், மாடியில், மொட்டை மாடியில் சேர்ந்து தினமுமே சாப்பிடுவது என்பது வீட்டில் இருந்தபடியே மனதை மகிழ்விப்பதற்கான வழியாகும். இதை முன்பு தொடர்ந்து செய்தார்கள். ஆனால் இப்பொழுது மின் விளக்குகள் பெரிய அளவில் வந்த பிறகும் அவரவர் உணவு அருந்தும் நேரம் மாறிப்போனதும் இந்த வழக்கம் இப்பொழுது குறைந்துவிட்டது. தினமுமே நிலவொளியில் நாம் நனைந்தாலும் பௌர்ணமி எனும் பொழுது கூடுதல் சிறப்பு கிடைக்கிறது. நிலவொளி எந்த அளவு நம் மீது படுகிறதோ அந்த அளவு நம் எதிர்மறை சிந்தனைகள் நீக்கப்படும், நேர்மறை சிந்தனைகள் பெருகும், முகம் பொலிவு பெறும், மதி தெளியும். உளவியல் ரீதியாகவும் பண ஈர்ப்பு விதியின்படியும் அறிவியலாகவும் பக்தி ஆன்மீகமாகவும் இந்த பௌர்ணமி சிறப்பு பெறுகிறது. நிலவிற்கு தீப ஆராதனை காட்டி பிரசாதம் வைத்து வழிபாடு செய்பவர்களும் உண்டு. நாம் கண்களால் நேரடியாக காணும் முதல் கடவுள் கதிரவன், இரண்டாவது சந்திரன். இவர் முழு ஒளியுடன் பிரகாசிக்கும் அன்று நாம் வழிபடுவது மிகப்பெரிய பலன்களை நமக்கு வழங்கும்.